ஃபீக்கல் கோழி ஃபார்முக்கும் மகா கும்பமேளாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. மகா கும்பமேளா வந்து திரிவேணி சங்கமம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த 3 நதியும் வந்து இணையும். அதாவது கங்கா, யமுனா, சரஸ்வதி. சரஸ்வதி ஆனால் வந்து அங்கே இல்லை. அது வந்து புராண நூட்கள்லாம் பார்த்திங்கன்னா சரஸ்வதி வந்து இருக்கிறதாகவும் அது அண்டர் கிரவுண்டில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. வாங்க அந்த ஃபீக்கல் கோழி ஃபார்முக்கு என்ன லிங்க்குன்னு பார்க்கலாம். இந்த ஃபீக்கல் கோழி ஃபார்ம்ன்றது நம்மளோட அனிமலில், ஹியூமன் பீயிங்ஸில், இன்டெஸ்டைனில் வாழ்கிற ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியா தண்ணியில் கலந்துட்டுனா என்ன அர்த்தம்னு சொன்னால், மனித கழிவு இருக்குல்ல, அதாவது ஃபீக்கல் வந்து மனிதனோட கழிவும் அனிமலோட கழிவும் தண்ணியில் கலந்ததாக அர்த்தம். அதேமாரி கலந்துட்டால் என்ன ஆகும்னு சொன்னால், அதை குடித்தா இல்லை குளித்தாவே என்ன ஆகும்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து நோய் வரும். குறிப்பாக வந்து டயரியா, ஹெப்பாட்டிஸு, டைஃபாய்டு, ஸோ இந்தமாரி நோயெலாம் வரத்துக்கு காரணமாகிடும் ஃபீக்கல் கோலிஃபார்ம். ஃபீக்கல் கோலிஃபார்ம் வந்து வாட்டரில் இருந்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், அந்த வாட்ரு வந்து பொல்யூட்டட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்தமாரி பொல்யூஷன் லெவலாம் யார் மென்ஷன் பண்ணுவாங்கன்னு சொன்னால், சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு ஒன்று இருக்குது, CPCB. அது 1974 எஸ்டாப்ளிஷ் ஆனது. அதேமாரி பார்த்திங்கன்னா வாட்டர் குவாலிட்டி இன்னொரு 2-3 டேர்மில் வந்து நம்ம சொல்லலாம். ஒன்று பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், BODன்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், எவ்வளோ ஆக்சிஜனை மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்து எடுத்துக்கிட்டு தண்ணியில் வாழ்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர்கானிக் மேட்டரை டீகம்போஸ் பண்ணுறதோ அதுதான் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் சொல்லுவாங்க. பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து அதிகமாக வாட்டர் பொல்யூஷன் வந்து அதாவது வாட்டர் பொல்யூட்டட் வாட்டர் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இன்னொன்று CO2ன்னு சொல்லுவாங்க. அது வந்து கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். அந்த கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் என்ன அர்த்தம்னு சொன்னால், அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு டூரிங் ஆக்சிடேஷன் ஆஃப் வாட்டர். ஸோ அதான் கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா TDSன்னு சொல்லுவாங்க. TDSக்கு 2 ஃபுல் ஃபார்ம் இருக்குது. ஒன்று டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸு. இது வந்து ஃபினான்ஷியலாக நம்ம பார்த்துருப்போம், TDS சொல்லுவாங்க. இங்கேருந்து TDS வந்து வாட்டருக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன சொல்கிறதுனா டோட்டல் டிசால்வ்ட் சால்ட்னு சொல்லுவாங்க. இந்த டோட்டல் டிசால்வ்ட் சால்ட்னால் என்னென்னா, வாட்டரில் ஆர்கானிக் மேட்டரும் இருக்கும், இன்ஆர்கானிக் மேட்டரும் இருக்கும். ஸோ அது ரெண்டும் கலந்தால் தான் TDSன்னு சொல்கிறது. ஒருவேளை TDSயில் வாட்டர் வந்து அதிகமாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், அந்த வாட்டர் வந்து ரொம்பவே இம்ப்யூரான வாட்டர்னு அர்த்தம். அதுவே TDS வந்து ரொம்பவே கம்மியாக இருந்ததுன்னா அந்த வாட்டரில் டேஸ்ட்டே இருக்காது. ஸோ TDS ரொம்பவும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, மிடிலாக இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த வாட்டரில் வந்து ஆர்கானிக் மேட்டரும் இன்ஆர்கானிக் மேட்டரும் இருக்கிறதா அர்த்தம். ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் குவாலிட்டி இந்த 3 டேர்ம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து BOD, COD, அதுக்கப்புறம் TDS. ஸோ இது மூலமாக வந்து நம்ம வாட்டர் குவாலிட்டியை தெரிஞ்சுக்கலாம். ஸோ உலகத்திலே பார்த்திங்கன்னா அதிகமான ஃபார்மக்சுவல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற ஒரே கண்ட்ரி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தான். அதாவது வேர்ல்ட்லேயே பார்த்திங்கன்னா ஃபார்மக்சுவல் கேபிட்டல்னு சொல்லி ஒரு சிட்டியை சொல்லுவாங்க. அந்த சிட்டி பேர் பார்த்திங்கன்னா ஹைதராபாத். அதுதான் வேர்ல்டு ஃபார்மக்சுவல் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்மக்சுவல் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபார்மக்சுவல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து நிர்வகிக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் பேர் பார்த்திங்கன்னா CDSCO. அது ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். ஸோ இதோட வேலை என்னென்னு சொன்னால், திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மக்சுவல் இண்டஸ்ட்ரீஸை போய் விசிட் பண்ணணும். ஆஸ் பர் நார்ம்ஸ் வந்து அவங்க வந்து சேஃப்டி நார்ம்ஸு, அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் காம்பவுண்டு பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த டேப்லெட்ஸு, சிரப்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். ஒரு வேளை வந்து அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் அவங்க மேலே ஃபைன் போடுறதோ, அந்த கம்பெனியை கொஞ்ச நாளுக்கு தடை பண்ணி வைக்கிறதோ, இதுக்கு எல்லாமே வந்து இந்த ஆர்கனைசேஷன் கீழே வரும். ஸோ ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன். இந்த ட்ரக்கை வந்து என்டையராகவே இந்த இந்தியாவில் கண்ட்ரோல் பண்ணுற ஆர்கனைசேஷன் தான் இந்த CDSOன்றது. சில விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கோ அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கோ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்தமாரி விஷயத்த என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அன்ஃபேத்தமபிள் அப்படின்வாங்க. அன்ஃபேத்தமபிள் இஸ் நத்திங் பட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ் இஸ் அன்ஃபேத்தமபிள். குவாண்டம் ஃபிசிக்ஸை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அன்ஃபேத்தமபிள் இஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதான் அன்ஃபேத்தமபிளுக்கு மீனிங்.